வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அட் ஹோம். நம்மள நிறைய பேர் வந்துட்டு கார்டனிங் வந்து வச்சிட்ருப்போம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வெரைட்டி, வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு நிறைய வச்சுருப்போம். ஃப்ரூட்ஸ் வெரைட்டி ஒரு சிலது ட்ரை பண்ணலாம். இது நம்ம கிளைமேட்டுக்கு வளருமான்னு ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்க. நான் வந்துட்டு கமலா ஆரஞ்சு தாங்க இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், அது நான் வச்சுருக்க செடி கமலா ஆரஞ்சு ஃப்ரூட் தான். சூப்பராகவே தளிர் பிடிச்சு வந்திருக்குங்க. பாருங்கள், நான் கொரியரில் தாங்க வாங்கி வச்சேன், ப்ரொஃபஷ்னல் கொரியரில். சூப்பராக வந்துட்டு நான் வச்சதுக்கப்புறமே நிறைய தளிர்கள் பிடிச்சு பூக்களுமே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது அடுத்து நெக்ஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டில் போடுறேன். இந்த பூக்கள் இதே மாதிரி தாங்க நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களை செய்யும்போது என்னுடைய கார்டனில் நிறைய தளிர்கள் எடுத்து அதில் நல்லா வந்து சூப்பராக வந்து ஃப்ளவர் செடியெலாம் பார்த்திங்கன்னா பட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகளில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் செடியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோட அந்த ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி கழுவுற தண்ணி, சாதம் வடித்த தண்ணி ஆற வச்சு கொடுக்கணும். அப்புறம் மாவு நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பாத்திரம் அலசின தண்ணி, அப்புறம் வெங்காயத்தூள், காய்கறி வேஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் நல்லா காய வச்சு அதை இல்லைன்னா நீங்கள் டப்பாவில் போட்டு அது கூட தண்ணி ஊற்றி ஒரு 3 நாள் ஸ்டோர் பண்ணி புளிக்க வச்சு அது கூட தண்ணி கலந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய வேஸ்ட்டுகளையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதில் சூப்பராக செடிகளை வளர்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.